வண்ணத்துப் பூச்சியின் உருமாற்றமும் வேதாகம கொள்கைகளும். வண்ணத்துப் பூச்சியின் உருமாற்றத்தில் 4 நிலைகள் காணப்படுகிறது. முட்டை, புழு, கூண்டு, வண்ணத்துப் பூச்சி. இந்த 4 நிலைகளையும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். முதலாவது முட்டை. முட்டை என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் மறுபடி பிறக்கிற அனுபவத்தோடு ஒப்பிடப்படுகிறது. இந்த முட்டையிலிருந்து தான் புழு வருகிறது. புழுவானது அந்த இலையை உட்கொள்கிறதாய் காணப்படுகிறது. மறுபடி பிறக்கிற அனுபவம் உள்ள நாம் திருவசனத்தை உட்கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். திருவசனத்தை உட்கொள்கிறவர்களாய் மாறும்போது நாம் அடுத்த நிலைக்கு செல்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எப்படி இந்த புழுவானது ஒரு கூண்டு போன்ற அமைப்புக்கு நேராக கடந்து செல்கிறதோ, அது அதனுடைய வாழ்விலே ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்கு நேராக கடந்து செல்கிறது. நம்முடைய வாழ்வில் இது மனம் புதிதாகிற காலம் அல்லது காத்திருப்பின் காலம். அதற்கு பின்பதாக இது மகிமையான வண்ணத்து பூச்சியாய் இந்த உலகத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறது. நாமும் ஒரு புது சிருஷ்டியாய் மகிமையுள்ள பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். இந்த வண்ணத்து பூச்சியோடு ஒப்பிடும்போது நாம் புதிதாய் பிறந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ந்து நாம் காத்திருந்து ஒரு புதிய படைப்பாய், ஒரு புது சிருஷ்டியாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் தருவாராக.